விதமாக ஒன்று கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி சொல்லுவோம். முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க முடியாத ஒரு தலைப்பு. போன வாரம் ஆக்சுவலாகவே நான் அதை ஆரம்பித்தாலும் கூட அதை நான் முழுமையாக அதை ஏறக்குறைய அந்த பகுதியை டச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் கூட இன்றைக்கு இந்த பகுதியை நம்ம முற்றுமாக அந்த பகுதியை தெளிவாக பார்க்கும்படியாக இருக்கிறோம். அதாவது நீதிமானாக்கப்படுதல் என்பது இந்த நாளில் நம்ம பார்க்க முடியாத தலைப்பு. தேவன் தம்முடைய பிள்ளைகளை நீதியின் பிள்ளைகளாகத்தான் பார்க்குறாருங்க. நம்ம பாவிகள் தான். நம்முடைய பலவீனங்களினால் நாம் அதிகமாய் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறோம். சில சமயங்களில் நாம் விழுந்து விடுகிறோம். சில சமயங்களில் நாம் விசுவாசத்தில் தடுமாறுகிறோம், குழப்பம் அடைகிறோம். பலவிதமான போராட்டங்களினூடாக நம்ம கடந்து போகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக பார்க்குறாருங்க. இது எப்படி சாத்தியக்கூறாகிறது என்பதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாவிகளை நீதிமானாக்குற ஒரு பைபிள் நம்ம பார்க்குறோங்க. அவர் பாவிகளை நீதிமான்களாக்குகிறவர். அதாவது நம்ம பாவி தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பவுல் கூட சொல்கிறாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், அவர்களில் பிரதான பாவி நான். இந்த பாவத்தன்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் கடைசி மட்டுமா நம்ம போராட வேண்டிய ஒரு காரியமாகவே இருப்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். யாருமே நம்ம மறுக்க முடியாது. எனக்குள்ள எந்த விதமான பாவத்தன்மை இல்லை என்பதாக நம்ம சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. அது நிச்சயமாக உண்மை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆனால் கூட எப்படி ஒரு பலவீனமான பாவியான, இன்னும் வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள் பயத்தோடு போய் கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையை ஆண்டவர் எப்படி தம்முடைய பிள்ளையாக நேசிக்க முடிகிறது, எப்படி தம்முடைய பிள்ளையாக அவர்களை பாதுகாக்க முடிகிறது, பராமரிக்க முடிகிறது என்பதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோங்க. அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவர் ரட்சிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக பார்க்குறாருங்க. இப்போது ஒரு தகப்பனோ ஒரு தாயோ தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவாக மற்றவர்களை விட விசேஷித்தவர்களாக, அவர்களில் அன்பு கூறும்படியான பெற்றோர்களாக, அவர்களை நேசிக்கிறவர்களாக, அவளுக்காக பல காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். பொதுவாக நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது அது இயற்கையாகவே ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவருடைய படைப்பின் ஒரு மேன்மை என்று கூட சொல்லலாம். அதாவது தன்னுடைய பிள்ளைகளை ஒரு தகப்பனோ ஒரு தாயோ உண்மையான விதத்தில் நேசிக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த பிள்ளை ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம். ஒரு சில சமயம் சில குழந்தைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அங்கவீனங்கள் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், சரீர உருவத்தில் கூட குறைபாடு இருக்கலாம், ஒரு அழகாக இருக்கலாம், அழகாக இல்லாமல் இருக்கலாம். பல விதங்களில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைய ஒரு தாயும் தகப்பனும் அதிகமாக நேசிக்கிறத நம்ம இயற்கையாகவே பார்க்குறோம். சொல்லப்போனால் அவர்களுக்காக எதையுமே அவங்க செய்ய ஆயத்தமாக இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே செய்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த குழந்தைக்காக அவர்கள் தங்களை தியாகம் பண்ணுறாங்க.
தாங்க கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும். எத்தனையோ பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா அவர்களை படிக்காதவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட எண்ணமெல்லாம் நம்ம தான் படிக்காமல் போயிட்டா நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா வாழ்க்கையில் வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பார்க்குறோம். அந்த பிள்ளை எவ்வளோ குறைவுள்ளதாக இருந்தாலும் கூட அந்த குறையை அவர்கள் பெரிதுபடுத்தாமல் அந்த குழந்தைய அவர்கள் ஒரு அன்பு கோருகிற அந்த அன்பு ஒரு விசேஷித்த அன்பு தாங்க. எல்லாருமே மற்ற குழந்தைகளை நம்ம அப்படி நேசிக்க முடியறதில்லை இயற்கையாகவே சொல்லப்போனால். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம அப்படியே பதைக்கிறோம். ஐயோ என்னடா இவ்வளோ அவங்களால ஒருவேளை சில சமயத்தில் சில பெற்றோர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாகிலும் சரீர பாதிப்போ அல்லது வேறு ஏதோ வந்துருச்சுன்னா அவங்களால தாங்கவே முடியாதுங்க. அவங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது. அந்தளவுக்கு அவர்களுக்குள்ளாக அந்த ஒரு பாசம், அந்த அன்பு இருக்கிறதை பார்க்க அது முடிய மட்டுமே இருக்குது. சொல்லப்போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்கள் வயதாயிட்டா கூட இந்த பையனுங்களோ பொண்ணுங்களோ திருமணம் கூட ஆகிருக்கும். ஆனால் கூட அவர்கள் பேரில் இருக்க அந்த அன்பு ஒரு நாளும் மறைந்து போகிறதே இல்லைங்க. ஒரு விதத்தில் ரொம்ப மோசமான ஒரு பையனாக இருந்தால் இதாக ஒரு விதத்தில் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன? இது என்னுடைய பிள்ளை, இட்ஸ் மை சைல்டு, என்னுடைய பிள்ளை. இதைத்தான் இந்த நீதிமானாக்கப்படுதல் என்ற அந்த ஒரு தலைப்பில் நம்ம பார்க்குற ஒரு அருமையான சத்தியமாக இருக்குதுங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே நம்ம சத்தியத்தை சரியாய் அறியாத நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது பல விதங்களில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம். பல கேள்விகளை கேட்குறோம். ஏன் எனக்கு இந்த மாதிரி, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும், ஏன் என்னுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள், ஏன் இப்படி பல காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். உண்மையாலுமே அதன் பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறாங்களோ அப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறாங்க. அதை உண்மையான ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர்களை மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் கிரயத்தை கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். எந்த ஒரு பொருளுமே இப்போ நம்ம ஒரு உதாரணமாக ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். பொருள் ரொம்ப விலை, அதிகமான விலை போட்டு வாங்கியிருக்கோன்னா அந்த பொருளை ரொம்ப பாதுகாப்போம். ஏன்னா அது அவ்வளோ விலை போட்டு வாங்கின ஒரு காரியம் மலிவாக நமக்கு கிடைக்கல. தேவன் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்மை ஒரு பெரிய கிரயத்தை கொடுத்து தான் வாங்கியிருக்காருங்க. தம்முடைய பிள்ளைகளை ஒரு பெரிய கிரயத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறதுனால அவங்கள அவ்வளவு விடுறதில்லை. இவ்வளோ என்ன சொந்த ஜீவனையை கொடுத்துட்டாரே. மற்ற எல்லாவற்றையும் பைபிளில் ஒரு வசனம், தன் சொந்த ஜீவனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த அன்பு என்பது ஒரு பாவியாக இருக்கிற என்னை அவர் நேசிக்கிறார்னா எப்படி முடியுது? அதுதான் ஒரு கேள்வி. இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒருத்தட்ட ஒரு குறை இருக்கும் பொழுது நம்ம அதை அங்கீகரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த குறையை நம்ம ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்முடைய கண்கள் அவருடைய இடத்துல இருக்கிற நல்ல காரியங்களை பார்க்குறத விட சில தீய காரியங்களை தான் நம்ம பெரிதுபடுத்து அவங்கள ஒரு விதத்தில் நம்ம வெறுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அவங்கள விரும்பாத நிலையில் நம்ம அவர்களை வெறுக்கும்படியான ஒரு தன்மை நம்மில் இருக்க வாய்ப்பு உண்டுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பார்க்குறாரு, எப்படி அவரால் நேசிக்க முடியுது,
எப்படி நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலும் அவர் நேசிக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சில காரியங்கள், இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு மகனோ மகளோ தப்பு செஞ்சிட்டாங்க. இப்போது நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தப்பு செய்த அந்த காரியத்தை ஒருவேளை மறைக்க கூட பார்க்கலாம். மறைச்சிட்டு கூட அவங்க என் பையன் நல்ல பையன் அப்படின்ற ஒரு மனநிலையோடு கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலைங்க. நம்ம தவறை தவறுன்னு அவர் எந்த விதத்திலும் அதை நிராகரிக்கவே இல்லை. தவறு தான், நம்முடைய வாழ்க்கையில் பல பாவங்களின் காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இது எல்லா மத்தியிலையும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற இந்த அன்பை பார்க்கும் பொழுது, உண்மையிலே இந்த பைபிளில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, பொதுவாகவே 2 விதமான காரியங்களை நம்ம பார்க்குறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பை நம்ம பார்க்குறோம். பாவத்தின் மேல் அவர் கோபத்தை பார்க்குறோம். பாவத்தின் பேரில் அவரை வெறுப்பை பார்க்குறோம். பாவத்தின் பேரில் அவர் தண்டனையை பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது வேதத்தில் முழுமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதன் மத்தியில் தேவன் ஒரு பாவியை அவர் நீதிமானாக பார்க்குறாருங்க. அதாவது ரட்சிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளையை அவர் பார்க்கும் பொழுது அவர்களை நீதிமானாவே பார்க்குறாரு. இது எப்படி சாத்தியக்கூறாகும்? எப்படி அவனுக்குள்ள பாவமாக தானே இருக்கணும், அவனை வெறுக்கணுமே, தண்டிக்கணுமே என்றது காரியத்தை உண்டு, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் பாவத்துக்குரிய தண்டனை இருக்குது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அவர்களை நேசித்து அவர்களை உண்மையான விதத்தில் அவர்களுடைய நலனை விரும்பி செயல்படுகிற காரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், 2 காரியம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல, அதாவது ஒரு பாவத்துக்கு, ஒரு தேவனை அறியாத அல்லது ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஆக்கினை தீர்ப்பை அவர் கொடுக்கிறார். அதாவது பனிஷிங், ஆக்கினை தீர்ப்பு தேவனை அறியாதவர்களுக்கு. அதே தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? பாவமோ தவறோ வரும்பொழுது அதை சிக்ஷிக்கிறார். சிக்ஷை தான் அவருக்கு. அவங்கள ஆக்கினைக்கு உட்படுத்துகிறது இல்லை. இது 2 வித்தியாசம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் எப்பவுமே சிக்ஷிக்கிறார். தப்பு செய்யும் பொழுது அவளை சிக்ஷிக்கிறது என்னென்னா, பைபிள் சொல்லுது, தன்னுடைய பிள்ளைகளை ஒரு தகப்பன் எப்படி சிக்ஷிக்கிறான். இப்போ ஒரு சின்ன பையன் தப்பு செய்கிறான். அப்போ அவன் தப்பு செய்யும் பொழுது ஒரு சரியான ஒரு தகப்பன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய தப்பை மூடி மறைக்க விரும்புறதில்லை. ஏன்னா அவன் திருந்தணும், அவன் இந்த தவறை திரும்ப செய்யக்கூடாது, அவன் ஒரு நல்லவனாக வாழணும் அப்படின்றதுனால தன்னுடைய மகனை சிக்ஷிக்கிறதை நம்ம பார்க்குறோம். பைபிள் சொல்லுது, தன்னுடைய பிள்ளைகளை சிக்ஷிக்க வேண்டும்னு தான் பைபிள் சொல்லுது. ஏன்னா அவருடைய நலன் கருதி. அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அவர் தவறு செய்யும் பொழுது சிக்ஷிக்கிறார். அந்த சந்தேகமே இல்லை. அது எப்படி சிக்ஷிக்கிறார்னா, தம்முடைய பிள்ளைகளைப் போல தான் சிக்ஷிக்கிறார். அந்த தகப்பனுக்கு தெரியும், அதாவது என்னுடைய பையன் நல்லா வரணும், தவறு செஞ்சு அவன் தொடர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட தான் அந்த பையனை அவன் கண்டிக்கிறார் ஒழிய அவனை அடித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி செய்கிறதில்ல. ஆனால் அதுவே தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களை கர்த்தர் தண்டனைக்கு உட்படுத்துகிறது. உண்மைதான். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த எந்த விதமான மாற்றம் கிடையாதுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் தான், ஆக்கினை தான் அது. ஆனால் எப்படி எந்த விதத்தில் எந்த முறையில் தேவன் தம்முடைய பிள்ளையை அவர் அவிதமாக
ஒரு பாவியாக இருக்கிற பட்சத்தில் நேசிக்க முடிகிறது என்பது தான் இந்த நீதிமானாக்கப்படுதல் என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். அதாவது ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் ஒரு நீதிமானாகவே பார்க்குறாருங்க. இஸ் a righteous பர்சன். அவனுக்குள்ள பலவீனங்கள் இருக்கு, அதுக்குரிய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார். இல்லை நான் சொல்ல, சிக்ஷிக்கிறார், அப்பப்போ சிக்ஷிக்கிறார்ல, தப்பு இல்லை. ஆனால் அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுடைய பிள்ளையாக, அவருடைய மகனாக, ஒரு நீதிமானாகவே கருதுகிறார். இது எப்படி சாத்தியக்கூறு? அவர் நீதியுள்ளவர், அவர் நீதியை செய்கிறவராகவே இருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அவர் நீதியுள்ள தேவனாகிய அவர் எப்படி ஒரு பாவியாகிய தன் பிள்ளையை அவர் நீதிமான கருத முடிகிறது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு 6 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இதன் மூலமாக இதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். இதை ஒருவேளை பின்னால் கூட நீங்கள் சில கேள்விகள் கேட்டு நீங்கள் இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டால், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு அசாதாரணமான ஸ்லாக்கியம் கூட. எப்படி என்ன தேவன் இங்கு ஒரு சமாதானத்தோடு, நான் சொன்ன பார்த்தீங்களா, தம்முடைய பிள்ளையாக பார்க்கிறார். அவங்களுக்குன்னு ஒரு விசேஷத்த அன்பை கொடுக்கிறார், அவளை நேசிக்கிறார், அவளை குறித்து கண்ணும் கருத்துமா அவர் கவனிக்கிறார், பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார். எல்லாத்தையும் அருமையாக ஆண்டவர் செய்கிறார். இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இங்கே என்ன பண்ணுறோன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால், பை ஃபெய்த். அப்படின்னா என்ன விசுவாசம்? இந்த எதன் பேரில் விசுவாசம்னா, ஏதாவது ஒரு அடிப்படையின் பேரில் விசுவாசம். இப்போ நான் எப்படி நீதிமானாக்கப்படுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய ஸ்தானத்தில் ஆண்டவர் மரிச்சாரு, என்னுடைய இடத்துல, நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் எனக்காக மரித்தார் என்ற அந்த ஒரு உண்மை நிகழ்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த விசுவாசங்கிறது. அதாவது இப்போ நம்பிக்கை வேற. நம்பிக்கைன்னா ஏதோ ஒரு காரியம் இருக்குது, ஒருவேளை எனக்கு நல்லது நடக்கும், நான் நம்பிக்கொண்டு வாழ்கிறது, அது வேற. ஒருவேளை நான் நல்லது நடக்கும் நான் நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆனால் கூட எனக்கு தீமை நேரிடலாம். அவருடைய நம்பிக்கையானது என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் ஒரு சரியான என்னுடைய நம்பிக்கையின்படியாக அங்கு பாதையில் நான் போகக்கூடியதாக காணப்படலாம் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை நான் நம்புறது நான் வரலாம், ஆனால் தீமை கூட எனக்கு நேரிடலாம், அது வேற. ஆனால் இங்கே என்ன பண்ணால், இந்த ஒரு விசுவாசங்கிறது என்னென்னா, அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய ஸ்தானத்தில் மரித்தார், என்னுடைய நெல்லில் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். பவுல் இந்த கலாத்தியர் 2 ரொம்ப அழகாக இதை பற்றி சொல்கிறார் பாருங்களேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். யார் வேணாலும் வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இதுதான் இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, பின்னால பகுதியில் சொல்றாரு, நான் ஐ லிவ், அதாவது நான் ஜீவித்திருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவனுள்ளவனாக வாழ்கிறேன், ஆவிக்குரிய ஒரு துடிப்புள்ளவனாக வாழ்கிறேன், ஆவிக்குரிய விதத்தில் நான் ஜீவனை பெற்ற ஒரு மனிதனாக வாழ்கிறேன். இயேசு சொன்னார், ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார், லைஃப். இப்போ ஒரு சாதாரணமாக சரீரம் இருக்குது, ஒரு செத்து போனதாக இருந்தால் அதுக்கு லைஃப் கிடையாது, நோ லைஃப். ஆனால் நமக்குள்ளே உயிர் இருக்கிறனால தான் நம்ம போகிறோம் வர்றோம். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இயேசு நான் பிழைத்திருக்கிறேன், எதனால் பிழைத்திருக்கிறேன், எப்படி பிழைத்திருக்கேன் பற்றி பேசும் பொழுது அவர் சொல்கிறாரு, என்னில் அன்பு கூர்ந்து.
அதாவது என்னை நேசித்த அன்பு இது. என்னை நேசித்த அன்பு. இந்த அன்பு எப்படின்னா, நான் பாவியாக இருக்கையில் நேசித்த அன்பு. அதுதான். ஒருவேளை நான் நல்லவனாக இருக்கும் பொழுது அவர் நேசிக்கலை, நான் பாவியாக பாவத்தில் உழன்று கொண்டிருந்த பொழுது என்னை நேசித்த அன்பு. இந்த அன்பு நிமித்தமாக எனக்காகவே சிலுவையில் அவர் மரித்தார். என்னுடைய ஸ்தானத்தில் மரித்தார், என்னுடைய நிலையில் மரித்தார், என்னுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மரித்தார். இதுதான் அந்த விசுவாசங்கள். அதாவது நடைபெற்ற ஒரு உண்மையை நான் என்னுடைய வாழ்க்கையில அங்கீகரித்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்போ இப்போ எல்லாரும் இருக்காங்க, ஆனால் கூட அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது எனக்காக மரித்த இயேசுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் ஏற்றுக்கொள்கிற அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளுதலின் மூலமாக தேவன் அவர்களை நீதிமானாக கருதுகிறார். இதில் நடைபெற்றிருக்கிற அந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 6 காரியம் இந்த ப்ராசஸ் இது எப்படி நடக்குதுங்கிறது தான். முதல்ல அதை நம்ம பார்க்குறோம். எனக்காக மரித்த இயேசு, என்னை நேசித்ததுனால நேசிக்கிறது அன்பு அப்படின்றத குறித்து அவர் சொல்கிறார். ஆகவே தான் இந்த ரோமர் 5 அவர் சொல்கிறாரு, இந்த காரியத்தை அவர் சொல்லும் பொழுது, நாம் விசுவாசத்தினால, என்ன விசுவாசம்னா எனக்காக மரித்த அந்த பவுல் சொன்ன என் அன்புக்கும் எனக்காக மரித்த அந்த நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். விசுவாசத்தினால நான் நீதிமானாய் கருதப்படுகிறேன். அதாவது நான் ஒரு நீதிமான் என்று தேவனுடைய பார்வையில் கருதப்படுகிறேன். இந்த காரியத்தை தான் இந்த நீதிமான்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நடைபெற்ற ஒரு காரியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ ஒரு டாக்டர் இடத்துல போகிறோம், இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் அவர் பண்ணுறாரு, அதை நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்து எனக்குள்ள சுகத்தை கொடுக்கிறது. ஆகவே கிறிஸ்து செய்து முடித்த அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடு அதை நோக்கி பார்க்க எனக்காக என்னில் அன்பு கூறுது. கலாத்தியரில் நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். கலாத்தியருக்கு நிறுவத்தில் கலாத்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம் யார் வேணும் வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. அடுத்த வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாகும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. அதாவது என்ன சொல்றேன்னா, நீங்க 2 காரியம். ஒன்று என்னுடைய கிரியைகளினால். இப்போ பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குற மோசே அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், உண்மைதான். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்பது என்ன என்பதை குறித்து வேதமானது தெளிவாக சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் யாராவது சொல்ல முடியுங்களா? எதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? இப்படி நான் கேட்குறேன். நியாயப்பிரமாணமானது நம்மை நீதிமானாக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்டதா இல்லையா? மோசே 430 வருஷங்களாக அந்த எகிப்து தேசத்தில் இந்த மக்களை கொண்டு வர்றார். சீனாய் மலையில் கொண்டு வந்து அவளுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். இதுதான் கடவுளுடைய சட்டம், இதுதான் கடவுளுடைய அளவு, இதுதான் தேவன் எதிர்பார்ப்பு. இப்போது இன்னொன்று கேட்குறேன், நியாயப்பிரமாணத்தை முழுமையாக யாராலும் கை கொள்ள முடியுமா? யாரும் சொல்லுங்கள், முழுமையாக கை கொள்ள முடியுமா? முடியாது பாஸ்டர், முடியாதுங்க. அதாவது அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாமே முழுமையாக கடைபிடிக்க முடியாது. இன்னொன்று இருக்குது,
நியாயப்பிரமாணத்தில் ஒரு பிரமாணத்தை நம்ம தவறி விட்டால் கூட எல்லா பிரமாணங்களையுமே நம்ம கைகொள்ளாததை போல தான் கருதப்படுகிறோம் என்று பைபிள் சொல்லுது. அப்போது நியாயப்பிரமாணத்தின் நீதி என்பது ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. பாவமே இல்லாத அப்படின்னு சொல்ல போனால் என்னென்னா, பாவமே இல்லாத ஒரு தன்மை ஒரு மனிதன் உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது முடியவே முடியாது. பாவமே இல்லாத ஒரு நிலைக்குள்ளே யாருமே போக முடியாதுங்கிறது தான் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். அப்போது பாவத்தன்மையோடு நான் போராடுறேன், உண்மைதான். பல வேளைகளில் நான் உண்மையாலுமே தடுமாறுகிற உண்மைதான். சில சமயத்தையும் விழுந்து கூட போகிறதுக்கு வாய்ப்பான இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்னை ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, அதாவது அத்தனை கற்பனைகளையும் கை கொண்டு நீதிமானாக்கப்பட முடியும் என்று தான் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுக்கலாரு. நியாயப்பிரமாணத்தை எப்போதுக்காக கொடுத்தார் என்பது பைபிளில் சொல்லப்படுகிறது. அது என்னுடைய பாவத்தை உணர்கிற ஒரு உணர்வுக்குள்ளாக என்னை கொண்டு வருகிறது. அதாவது தேவனை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்படியான ஒரு உபாத்தியாய், டீச்சர். இதுதான் ஆண்டவருடைய அளவுன்னு சொன்ன உடனே அப்போ நம்ம பார்க்குறோம் அதனுடைய வெளிச்சத்தில். இப்போ ஒரு கண்ணாடியில் போய் பார்க்குறோம், கண்ணாடி முன்னால் நமக்கு இருக்கிற அந்த ஒரு வேளை அழுக்கு எங்காவது இருக்கலாம், நம்முடைய உடையில் அழுக்கு இருக்கலாம், எங்கேயாவது ஒரு வேளை முகத்தில் ஒரு அழுக்கு இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த கண்ணாடி அப்படியே காட்டிடுது. வேதமானது அவ்விதமாக நம்முடைய உண்மையான நிலையை காட்டக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை உள்ளது உள்ளபடி காட்டும், அவ்வளோதான். கண்ணாடிக்கு அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணாடி காட்டும், அவ்வளோதான். காட்டுமே ஒழிய, ஆனால் அதை துடைச்சோம்னா தான் ஆச்சு. துடைக்கலன்னா அது கண்ணாடி துடைச்சா துடைச்ச மாதிரி காட்டும், துடைக்கலன்னா துடைக்காத மாதிரி அப்படியே காட்டும். இது உள்ளது உள்ளபடி காட்டும். அதுதான் நியாயப்பிரமாணம். என்னென்னா நம்மை உள்ளது உள்ளபடியாக காட்டுது, நம்ம யாருங்கிறத காட்டுது. நம்ம யாருன்றதை காட்டும் பொழுது ஒரு பாவத்தன்மை உள்ளவன்கிறது அதை காட்டுது. எனக்குள்ள பாவம் என்கிற தன்மை, ரோமரில் அதான் நம்ம வாசிக்கிறோம். பவுல் மறுபடியும் அதான் சொல்கிறார், நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்தது. ஆகவே நமக்குள்ள ஒரு பாவங்கிற ஒரு தன்மை இருக்கத்தான் செய்கிறது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதன் மத்தியில் என்னை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீதிமான், நீ குற்றமே செய்யாத மனுஷன் அப்படின்ற விதத்தில் என்ன பார்க்குறாருன்னா, அது எதன் மூலமாகன்னு சொன்னால், எனக்காக அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நீதி எனக்கு கொடுத்துட்டார். அதுதான் நீதிமான். நீதிமான்றது என்னுடைய கிரியைகளினால் அல்ல, நான் செய்கிற நீதியின் கிரியைகளினால் அல்ல. ஏன்னா நீதியின் கிரியைகளை நான் முழுமையான செய்யக்கூடாதவனாக இருக்கிறேன். நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்ப தீமை செய்கிறேன், நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்றத பவுல் கதறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன்தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என்னை நீதிமானாக்கிட்டார். எப்படிங்கிறது தான் நம்ம பிரச்சனை. அதாவது என்னுடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நீதி எனக்கு கொடுத்துட்டார். ஆகவே தான் நான் நீதிமான். அது எனக்காக மரித்து எனக்காக மீட்டுக்கொண்ட அந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொண்டு அதை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் சொல்லும்போது ஒரு வியாதி இருக்குது, டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, அதை எடுத்துக்கொள்ளுகிறேன், அதை உட்கொள்ளுகிறேன், அதன் மூலமாக நான் பலன் பெறுகிறேன். அப்படி அந்த சிலுவையினுடைய அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களை அவரிடத்தில் கொடுத்துட்றேன், அவருடைய நீதியை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். இதுதான் நீதிமான். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ஒருவனும் நீதிமானாக்கப்பட முடியாது, விசுவாசத்தினால் மாத்திரமே. இஸ் ஒன்லி பை ஃபெய்த். ஃபெய்த்துன்னா என்ன? ஒரு உண்மையை நான் நம்புகிறேன், அதுதான் ஃபெய்த்துன்னா. என்னென்னா ஒரு உண்மையை நான் நம்புகிறேன், பொய்யை நம்பலை. ஐ எம் நாட் பிலீவிங் எ லை. தெரிஞ்சுக்கிறது. விசுவாசங்கிறது ஒரு உண்மையை நம்புகிறேன். நம்பிக்கையாக ஒருவேளை ஒரு பொய்யை கூட நான் நம்பலாம். இல்லை இந்த ஊருக்கு போனால் எனக்கு கிடைக்கும், இங்கே போனால் ஒருவேளை எனக்கு கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, ஒருவேளை கொடுக்காமலும் இருக்கலாம், கொடுக்கலாம், அதை பற்றி. ஆனால் இது அப்படி இல்லை. நடந்து ஒரு உண்மையை அங்கீகரிக்கிறத விசுவாசங்கிறது.
ஆகவே இந்த நீதிமான்ங்கிறது அவர் என்ன கொடுத்துட்றார். ஆகவே என்ன நீதிமானாக பார்க்குறார். ஏன் பாவத்தை தான் எடுத்துட்டாரே, அப்போ எனக்குள்ளான போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போச்சா? இல்லை, அது உள்ள தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு தேவன் என்னைக்கு என்னுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை கொடுத்தாரோ அன்னையிலேருந்து நான் நீதிமான் தான். அதுதான் ரட்சிப்புங்கிறது. இப்போ 3வது ஒரு வசனம் பார்க்கலாம். எபேசியருக்கு நிருபத்தில் இங்கே 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது இது பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம்ங்கிறதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். எவ்வளோ பெரிய தேவன் என்னை பார்த்து ஒரு நீதிமான்னு சொன்னார்னா அது ஒரு அசாதாரணமான காரியம். எனக்கு ஆக்கினை இல்லை. எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள் யாராவது வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இது உங்களால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. 9வது வசனம் வாசிங்க. 9. அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆகவே இது இலவசம். அதுக்கு முன்னால் பார்த்து எல்லாரும் பாவம் செய்ய தேவன். அவங்க உலகத்தில் எத்தனையோ மக்கள் மத்தியில் அவர் தம்முடைய மக்களுக்கு இந்த ஒரு காரியத்தை அழகாக அவர் செஞ்சிருக்கார். இந்த மீட்பு என்பது ரிடம்ஷன். பாவத்திலிருந்து மீட்பு, அழிவிலிருந்து மீட்பு, தண்டனையிலிருந்து எனக்கு மீட்பு, விடுதலை, என்னுடைய பாவத்தன்மையிலிருந்து மீட்பு. ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆகவே இந்த மீட்பு என்பது, ரிடம்ஷன் என்பது மிக உன்னதமான ஒரு பதம். இந்த மீட்பு என்பது தான் அந்த ரட்சிப்பு. இந்த மீட்பை எனக்கு அவர் கிருபையினால தான் கொடுத்துருக்கார். அதாவது எனக்குள்ள எந்த விதமான மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு நல்லவன் என்றோ அல்லது மேன்மை பாராட்டக்கூடிய விதத்தில் பரவாயில்ல, மற்றவங்களோட ஆந்தால விட இருந்தால் பரவாயில்ல, இல்லை, ஒன்றுமே கிடையாது. அப்சல்யூட்லி ஜீரோ. நான் தகுதி இல்லை, எனக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்புறம் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். தீத்து 3வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்புவோம். தீத்துவின் புத்தகத்தில் இங்கே நாம் பார்க்குறோம். தீத்துவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் தீத்து 3:7 வசனம் வாசிங்க. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். 6வது வசனம் வாசிங்க. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக. பார்த்தீங்களா, இங்கே கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆகவே தான் நான் மேன்மை பாராட்டுற இடத்துல ஒன்றுமே கிடையாது. அப்சல்யூட்லி நான் ரொம்ப மோசம். பவுல் அதான் சொல்கிறாரு, நான் பாவிகளில் பிரதான பாவி. நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல. ஆனால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் அதில் நான் பிரதான பாவி. ஆகவே 2வது பாயிண்ட், முதல்ல விசுவாசத்தின் மூலமாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். 2வதாக நம்முடைய வாழ்க்கையில் கிருபையின் அடிப்படையில் தான் இதை நம்ம ஆண்டவர் கொடுக்குறோம். ஒன்லி பை கிரேஸ். எந்த விதத்திலும் யாருமே மேன்மை பாராட்ட இதில் தகுதியும் இல்லை, மேன்மை பாராட்ட முடியாத வாய்ப்புமே கிடையாது. சுத்தமாக நமக்கு இதில் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை சுத்தமாக. அப்போது தேவன் இந்த காரியத்தை முற்றிலுமாக இந்த இலவசமாக தான் நம்ம செய்கிறார், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆகவே முதலாவது நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில் இதை பெற்றுக்கொள்கிறோம். 2வது அடிப்படையில், அதாவது
என்ன ஆண்டவர் ரட்சிப்பாரா அப்படின்னு ஒரு மனுஷன் போகும் பொழுது, அதாவது என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. அப்போது என்னென்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவனாக ஒரு மனுஷனை நீதிமானாக்குறது வேற, தன்னைத்தானே ஒரு மனிதன் நீதிமானாக்கி கொள்ளுகிறது வேற. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, மனிதர்கள் தங்களை தாங்களே நீதிமானாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குது. இது தன்னைத்தானே நீதிமானாக்கி கொள்ளுவது. இதைத்தான் நம்ம பெரும்பாலும் கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம பார்க்குறோம். தன்னைத்தானே ஒரு நீதிமானை, அதாவது நான் ஐ எம் பெட்டர் தேன் யூ. இப்போ உதாரணமாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறேன்னா, உன்னை விட நான் பரவாயில்லை, உன்னை விட நான் பரவாயில்ல. அதாவது இன்றைக்கி நிறைய பார்க்கும்பொழுது என்னென்னா கம்பேரிசன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை விட நான் மோசம் இல்லை, அது அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, நான் பரவாயில்ல. இது என்னென்னா, இப்போது இந்த ஆயக்காரனும் இந்த பரிசேயனும் ஜெபம் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கி இது கிறிஸ்தவத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த சத்தியத்தை ரொம்ப உங்களுக்கு விளக்கப்படுத்தணுன்றதுனால தான் இந்த உதாரணங்களோடு இந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து பேசுகிறேன். இன்றைக்கி நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் தங்களை குறித்து ஒரு மேன்மையாக எண்ணக்கூடிய ஒரு காரியத்தை அதிகமாக நம்ம பார்க்குறோம். அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது இது தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி கொள்ளுகிற மக்களைத்தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இந்த ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம அதிகமாக பார்க்குறோங்க. ஏன் தாழ்மை இருக்கிறதில்ல? தாழ்மையில் காரணம் அந்த உண்மையான ஒரு இது அவனுடைய வாழ்க்கையில் அது உண்மையான தாழ்மைங்கிறது இருக்கிறது இல்லைங்க. காரணம் அவன் தன்னை என்ன பண்ணுறான், தன்னைத்தானே அவன் நீதிமானாக்கி கொள்ளுகிறான். அவன் தன்னைத்தானே நீதிமானாக்கி கொள்ளுகிறதுனால அவனை நீங்கள் அவன் ஆண்டவருக்கு முன்பாக, ஆனால் அவன் குற்றவாளி, அவன் ஒரு குற்றவாளி. ஆண்டவர் அவனை நீதிமான் ஆக்குகளை, தன்னைத்தானே அவன் நீதிமானாக்கி கொள்ளுகிறான். இதைத்தான் நம்ம பார்க்குறோம். லூக்கா 18 நம்ம திருப்பிக் கொள்வோம். இதில் 2 வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் எப்படி சொல்கிறார்ன்றதை நீங்கள் பாருங்கள். லூக்கா 18வது அதிகாரத்தில் நம்ம திருப்பி கொள்ளும் பொழுது இங்கே இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். லூக்கா 8வது அதிகாரத்தில், லூக்கா 8வது அதிகாரம் 18வது அதிகாரம் பண்ணிக்கணும். லூக்கா 18ல் இங்கே என்ன பார்க்குறோன்னா, இப்போ இது நம்ம இன்றைக்கி சாதாரண உலகத்தில் பார்க்குற ஒரு காரியம், கிறிஸ்தவ மக்கள் பார்க்குற ஒரு காரியம். இது இந்த 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. 2 பேருமே போகிறாங்க. அப்போது அது பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில் 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் என்ன பண்ணுறான், தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினாலுமே ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் நான் உபாசிக்கிறேன், சம்பாத்தியத்தெல்லாம் தசம்பா செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ண. இவன் தன்னைத்தானே நீதிமான் ஆக்கிக்கிறான். அதாவது நான் ரைச்சியஸ் மேன். இது செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். இது காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் இல்லை. காட்ஸ் ரைச்சியஸ்ங்கிறது அந்த சிலுவையின் மேலே வைக்கிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் வருகிறது. இவன் ஆனால் இன்னொருத்தன் பாருங்க, அவன் எப்படி ஜெபிக்கிறான். ஆயக்காரன் 13 ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனால் இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இவன் ஆண்டவர் சொல்லிட்டார், he is declared as righteous. அவன் மோட்ச ராஜ்யத்துக்கு போக முடியாத தகுதி உள்ள. ஏன்னா நீதிமானாக இருந்தால் தான் நம்ம மோட்ச ராஜ்யத்துக்கு போக முடியும். நீதிமானா இல்லை, நம்ம மோட்ச ராஜ்யத்துக்கு நமக்கு இடமே கிடையாது. ஆகவே இந்த பரிசேயன் தன்னைத்தானே நீதிமானாக்கி கொள்கிறான், ஆயக்காரன் தேவனால் நீதிமானாக்கப்படுகிறான். இதுதாங்க ரொம்ப வித்தியாசம்.
நான் வந்து தேவனால நீதிமானாக்கப்படுகிறேனா அல்லது என்னைத்தானே பரிசுத்த நீதிமான்னு சொல்லி என்னை டிக்ளேர் பண்ணுறேன்? தன்னைத்தானே டிக்ளேர் பண்ணுறோம், பரலோராஜ்யத்துக்கு போக முடியாது, வாய்ப்பே கிடையாது, சுத்தமாக அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் தேவனால நீதிமானாக்கப்பட்டவன், இது கிருபையின் அடிப்படையில் தான், ஒன்லி பை கிரேஸ். இது ரெண்டு நம்ம வித்தியாசத்தை. இது வந்து பொதுவாகவே ஒரு உண்மையான ஒரு இந்த தாழ்மையை கிருபையின் அடிப்படை பெற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய தாழ்மை. ஏன்னா ஆண்டவரே நான் தகுதி இல்லை ஆண்டவரே, பாவியாக இன்னும் கிருபையாயிரும். ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே நான் பாருங்கள் அவங்கள போல இல்லை இவங்கள போல இல்லை, நான் இந்த மாதிரிலாம் செய்கிறேன். இன்றைக்கி ரெண்டு குரூப் தான் இருக்குது. ஒன்று வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் தேவனால் நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று அங்கீகரிக்கிறவர்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் சுயநீதியின் வழியில் அவர்கள் போய் கொண்டிருப்பது. கிறிஸ்தவர்களை நான் சொல்கிறேன், இந்துக்களை விடுங்க. சுயநீதி. ஆகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தான் மோசமில்லை அப்படின்னு அவங்க ஒரு டிக்ளரேஷனை அவங்க வந்து கொடுப்பாங்க. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறதுங்க. மூன்றாவதாக அதை பார்க்கும் பொழுது இந்த நீதிமானாக்கப்படுதல் எதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது, அதாவது எதை நான் விசுவாசிக்கிறேங்கிறத இங்கு நான் பார்க்கணும். நான் விசுவாசிக்கிறேன், நான் எதை விசுவாசிக்கிறேன்? கிறிஸ்துவின் பலியை விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவின் பலியை நான் விசுவாசிக்கிறேன். அந்த பலி எனக்காக என் நிமித்தமாக நான் படித்தேன். பவுல் சொல்ல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் பலி தான். இதுக்கு ஆதாரம் என்னென்னா கிறிஸ்துவனுடைய பலி தான். என்ன இது ஆதாரம்னா இயேசுனுடைய பலியைத்தான் இங்கே வந்து ஆண்டவர் வந்து நான் விசுவாசத்தின் மூலமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரோமர்கிழமை 5வது அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்குறோம். ரோமர்கிழமை நிருபம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இங்கே தேவன் தாமே இந்த இடத்துல இங்கே பாருங்கள், ரோமர்கிழமை நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனம். வேறு யாரை கூட வாசிக்கலாம் தப்பில்லை. 4வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறவங்க இல்லை, வேறு யாராவது எடுத்து கூட வாசிக்கிறவங்க வாசிக்கலாம். ரோமர் 4:5 யாரும் வாசிங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்களுக்காகவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அதாவது அவன் கிரியை செய்யல, அவனுடைய வாழ்க்கை அது மன்னிக்கணும். நான் அது அடுத்தது போயிட்டோம், மன்னிக்கணும். ரோமர் 5:9 வாசிங்க. ரோமர் 5:9 அடுத்த டாபிக் நான் போயிட்டேன். ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்னன்னா பலியினால நம்ம நீதிமாக்கப்பட்டிருக்கிறோம். இட்ஸ் ஒன்லி பை த சாக்ரிஃபைஸ். அப்போ நான் நீதிமானாக்கிற 100% அதுதான். 99% ஆண்டவரும் 1% நானுங்கிறது கிடையாது. கம்ப்ளீட்டாக 100%. அந்த பலியின் மூலமாகத்தான் எனக்கு மீட்பு. இந்த பலியின் மூலமாக தான் எனக்கு இந்த மீட்பு, ரட்சிப்பு. வேறு எதுனாலுமே இல்லை. அது ரட்சிப்புங்கிறது இலவசம், அப்சல்யூட்லி 0. இதை மக்கள் விரும்புறதில்ல. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கிரியையினால் ரட்சிப்பை தேடுகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அவர்களை நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறது தேவை, ஆனால் அதன் அடிப்படையில் நான் நீதிமானாக என்னை கருதி கொண்டு வாழ்வேனானா தப்பு. அல்லது நான் வேதத்தை நல்லா அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. அங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய கிரியின் மூலமாகவே அவர்கள் தங்களை நீதிமானாக கருதி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் வாழ்கிறாங்க. அது தப்பு, வேதத்தின்படி தப்பு, அது சரியில்லை. அப்போது இந்த இடத்துல இரத்தத்தினால தான் நீதிமானாக்கப்படுகிறேன் ஒழிய
வேற எதுனாலுமே கிடையாது. அப்போது ஒரு உண்மையான ஒரு கான்ஃபிடென்ஸ், இப்போ ஒரு பாவம் செய்கிற ஒரு மனிதனை நம்ம பார்க்கணும். ஏன் நிறைய பேர் தடுமாறுறாங்க விசுவாசத்தில்னா, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ட்ரூத், இது அடிப்படையான ஒரு சத்தியம். இது சத்தியத்தை சரியாக தெரியாத இருந்தால் நம்ம தடுமாறிட்டு தான் இருப்போம். அப்போ இந்த சத்தியங்கிறது என்னன்னா, நான் தேவனால் அவருடைய பிள்ளையாக இதில் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எதனால, அவர் என்னை பிள்ளையாக அங்கீகரிக்கிறது எதனால, என்னை நீதிமான் சொல்றார், யூ ஆர் அ ரைச்சஸ் பர்சன் சொல்றார். அப்போது நம்ம முதலாவது நம்ம பார்த்தோம் அதை விசுவாசத்தினால, அடுத்து நம்ம பார்த்தோம் கிருபையின் அடிப்படையில், மூன்றாவதாக பலியின் அடிப்படையில் தான். அவர் செலுத்தின அந்த பலியை நான் விசுவாசிக்கிறேன், அந்த பலியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த நீதிமானாக்கப்படுது. அதாவது ஆண்டோடைய பிள்ளை, இவர் ரைச்சஸ் பர்சன். அப்போது ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு சொல்லுவான், நீ ஆண்டோடைய பிள்ளையே இல்லை, பாரு உங்கள்கிட்ட இந்த குறை இருக்குது, உங்கள்கிட்ட அந்த குறை இருக்குது, நீ சரியில்லை, பரிபூர்ணம் இல்லை, பல காரியங்கள் அவன் சொல்லுவான் நம்முடைய பலவீனங்களை காட்டி. அதுக்காக பலவீனங்கள் இருந்தால் கூட பரவாயில்லன்றதில்லை, ஆனால் பலவீனங்களை காட்ட பிசாசு சொல்லுவான், நீ நீதிமானா காண்டல இல்லையே, நீ உன்னை தண்டனை தான் உனக்கு நீ எங்கே மோட்சம் போக நீ அப்பனும் பொழுது, பிசாசினிடத்தில் நம்ம இந்த சத்தியத்தை தெளிவாக தெரிஞ்சிருந்தா தான் சாத்தானே அப்பாலே போய் என்னுடைய நீதி என்னுடையது அல்ல பார்த்தோம். அதாவது என்னுடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு என்னை நீதியினால் அவர் அலங்கரிக்கிறதுனால தான், அதுதான் நீதியின் வஸ்திரத்தை தரிக்கிறார். அதான் நீதியின் வஸ்திரத்தினால, ரட்சிப்பின் வஸ்திரங்கிறது அதான், நீதியின் வஸ்திரத்தினால என்னை அவர் தரிப்பிக்கிறார். இது எதனாலன்னா பலியின் மூலமாகத்தான். அது முழுக்க 100% இது பை சாக்ரிஃபைஸ். அப்போ அந்த பலியை குறித்த ஒரு தெளிவு உனக்குள்ளே இருக்கணும். அந்த சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு இருந்தால் தான் நீ உண்மையாலுமே உன்னுடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அதெல்லாம் ஏன் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாவத்திலிருந்து சோதனை மாறவே மாறாது. உன்னுடைய வாழ்க்கையில் சோதனையை நீ வர முடியாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. சோதனை கண்டிப்பாக உண்டு. உனக்கு பல விதமான சோதனைகள் உண்டு, பல விதமான நெருக்கங்கள், போராட்டம் உண்டு, பல விதங்களில் இருக்கும். அதில் எந்த விதத்திலும் மாற்றவே முடியாது. ஆனால் அந்த சோதனையை நீ ஜெயிக்கணும்னா இந்த சத்தியம் உனக்குள்ள ஆழமாக இருக்கணும். இந்த சத்தியம், நான் ஒரு நீதிமான் என்று ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சத்தியம் உனக்குள்ள இல்லைன்னா நீ வாழ்க்கையில் ஒரு உறுதியாக வாழவே முடியாது. உறுதியாக நீ வாழவே முடியாது. எதெடுத்தாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அலைமோதுகிற ஒரு காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போல, ஒரு நேரம் பக்தியாக இருக்கும், ஒரு நேரம் இதாக இருக்கும். அதாவது சில அடிப்படை சத்தியங்களில் நமக்கு தெளிவான விளங்குதல் தேவை. அதுதான் நான் அதை பேசிகிட்ருக்கேன். அவ்வளோ முக்கியமானது சத்தியம். இது தெரியலன்னா நீ வாழ்க்கையில் தடுமாறிட்டு தான் இருப்ப. உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்காது. சோதனையை கடந்து போகும் பொழுது வெற்றியாக நீ கடந்து போக மாட்ட, தளர்ந்து போவ. சாத்தான் சொல்லுவான், உனக்கு வாழ்க்கையில் இப்படி தான், உன்னுடைய நிலை இப்படி தான், உனக்கு வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, இதான் சொல்லிகிட்டே இருப்பான் அவன். அப்போ நீ என்ன சொல்லுவ, உனக்கு சத்தியம் சரியாக தெரியாதனால ஆமான்ட்டு சொல்லிட்டு இருப்ப. அதுதான் ஒரு பிரச்சனையே இன்னைக்கு. அப்போது இது இந்த நீதிமானாக்கப்படுதல் என்ற சத்தியத்தை தெளிவில்லாமல் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் விசுவாச வாழ்க்கையில் உறுதியாய் வாழ முடியாது. அப்போ இந்த சத்தியத்தை நீ தெளிவாக தெரியலையே, உனக்கு தெளிவாக தெரியாததுனால என்ன பண்ணுவேன்னா நீ ஒரு ஏனோ தானு வாழ்ந்துட்டுருப்ப, அவ்வளோதான். அதே சமயத்தில் உன்னுடைய நிலையை குறித்து யோசித்துக்கும் பொழுது நீ உண்மையாலுமே நீ அந்த நீதிமான்னு உன்னாலே நம்ப முடியல, உன்னாலே நேற்றுக்கொள்ள முடியல. அப்போ அது எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தினால உன்னுடைய இந்த ரட்சிப்பின் காரியத்தை அறிஞ்சிருக்கிறங்கிறதே ஒரு கேள்வியாக தான் வருது. அதுவே கேள்வியாக தான் எழும்ப வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டால் உனக்கு அது சத்தியமே தெரியல, அடிப்படை தெரியல. உன்னுடைய வாழ்க்கையில் சாத்தான் சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கு முன்னால் உன்னால் நிற்க முடியல. அப்போ என்ன ஒரு
தோல்வியை தழுவ வேண்டியதான ஒரு காரியமாக இருக்குது. ஆகவே இந்த நீதிமானாக்கப்படுதல் என்பது நம்ம முதலாவது வந்த விசுவாசத்தினால தான், அடுத்தது கிருபை, மூன்றாவது பலியின் மூலமாக மாத்திரம்தான். எனக்காக அவர் மரித்தார். இங்கே மோட்ச ராஜ்யத்துக்கு போன அத்தனை பேருமே, மோட்சத்தில் இருக்கிற போய் பார்க்குற ஒருவரும் நீதிமான் தான், எல்லாம் நீதிமான். எப்படி? கிறிஸ்துவனுடைய நீதியினால் அவர்கள் அங்கே நீதிமானாக்கப்பட்டவங்க. அத்தனை பேரும் ஒருத்தரும் ஒருவருடைய நீதிமான் அல்ல. அந்த பரிசேயன் என்ன சொல்றான்? அடுவரே, நான் அவளைப் போல இல்லை, இவர்களைப் போல இல்லை. நான் பாருங்க, இதை செய்யறேன், அதை செய்யறேன், அதை நீதியின் கிரியையாக அவன் நினைச்சு பேசுறான். அது உண்மையாலுமே நம்முடைய நீதி என்ன வேதம் சொல்லுது? நம்முடைய நீதி அழுக்கான கந்தையை போல. கர்த்தருடைய பார்வையில நான் இவ்வளோ பெரிய பரிசுத்தமானதாலும் என்னுடைய வாழ்க்கையில பாவங்கிறதால உள்ளடக்கப்பட்டதும் இருக்குது. ஏன்னா நான் பாவத்தன்மை உள்ளவன். என்கிட்ட இருந்து வருகிறது எல்லாமே, அதாவது ஒரு அழுக்கான சாக்கடையில் கீழே பயங்கரமாக சாக்கடை, மேலே தெளிந்த தண்ணி மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அந்த தெளிந்தமான தண்ணி இருக்கிறத உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்தாலும் கூட அதனுடைய சாக்கடையினுடைய அந்த தன்மை அதில் கலந்து தான் இருக்கும். அது சாக்கடை. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, ஒருவேளை தெளிந்த தண்ணி தானே, மேலே நல்லா இருக்கு. ஆனால் அந்த சாக்கடையினுடைய அந்த தன்மைகள், பார்ட்டிகல்ஸ் இருக்கத்தான் செய்யும், அணுவளவாக இருக்கத்தான் செய்யும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை குறித்து நாம் தெளிவாக இல்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியாய் நம்ம கடந்து போக மாட்டோம். நான் தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவனுடைய பிரச்சனையாக அதுதாங்களே. ஒரு வெற்றியாக அவங்க வாழக்கூடிய அந்த ஒரு தைரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாத காரணம், அந்த நீதிமானாக்கப்பட்டது நான் எப்படி நீதிமானாக்கப்படுகிறேங்கிறத குறித்து தான் ஒரு தெளிவில்லாத ஒரு காரியம்.